நீங்கள் இருக்கிற காசி கிரிப்ஸ் வந்து லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் சாப்பிட்டீங்க. ஹவு த டேஸ்ட்? ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாஃப்டாக கொஞ்சம் ப்ரௌனி வேஃபல் அந்த ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா. On a scale of 1 to 10, what will be the rating? 8. And triple chocolate taste ఏంటి எப்படி இருந்தது? చాలా బాగుంది. లైక్ మీరు ఎప్పుడన్నా ఇక్కడికి వస్తే ఖచ్చితంగా ట్రై చేయాల్సిన ఐటమ్ ఇది. ఓకే. అండ్ on a scale of 1 to 10 rating ఏంటి? 9. அருண் சொல்லுங்க, லைக் நீங்கள் வந்து ட்ரிபிள் சாக்லேட் சாப்பிட்டீங்க, டேஸ்ட் எப்படி இருந்தது? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இட்லி தான் நினச்சேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது மேலே வந்து சாக்லேட்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக. அண்ட் எவ்வளோ மார்க் போடலாம் on a scale of 1 to 10? 9. ஹாய் ப்ரோ, என் பேர் பூவிங். அண்ட் சொல்லுங்க, லைக் நீங்கள் சாப்பிட்டீங்க ட்ரிபிள் சாக்லேட் ட்ரீட், ஹவுஸ் த டேஸ்ட்? எனக்கு உள்ள இருக்க இன்கிரீடியன்ஸ் பற்றிலாம் தெரியாது, பட் ஆனால் இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா சுகர் கண்டென்ட் எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருந்துச்சு. ரொம்ப இனிப்பாகவும் ரொம்ப கம்மியாகவும் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி இல்லை, டக்குன்னு வாயில போட்டோன்னே உள்ள போச்சு. ஓகே, வாட் will be the rating on a scale of 1 to 10? Out of 10 I'll give 9. Thank you. ஹாய், என் பேர் கிருபாகரன். அண்ட் கிருபா சொல்லுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்க ட்ரிபிள் சாக்லேட் ட்ரீட், ஹவுஸ் த டேஸ்ட்? ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. அண்ட் வாட் will be the rating on a scale of 1 to 10? 10க்கு 8.8. Thank you so much. வணக்கம், உங்கள் பேர்? ஹாய் ப்ரோ, என் பேர் ராம்குமார் ப்ரோ. சொல்லுங்க, நம்ம காசி கிரிப்ஸ்ல என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? பேன் கேக்கு, மலாய் குல்ஃபி ப்ரோ. டேஸ்ட் எப்படி இருந்தது? ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே. அண்ட் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 10க்கு குல்ஃபி மலாய் 10 கொடுக்கலாம் ப்ரோ. பேன் கேக் ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? ஐம் டூயிங் வெரி குட். உங்கள் பேர்? அண்ட் சொல்லுங்கள், லைக் நம்ம ஷாப் பேர் என்ன? நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 2 months ஆகுது. ஷாப்போட பேருக்கு மீனிங் என்ன ப்ரோ? ஓகே. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபுட் பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்களா, இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா, எப்படி வந்தீங்க? எந்த ஸ்ட்ரீட் போனாலும் என்ன இருக்கு என்ன இல்லை எல்லாமே பார்த்து யூடியூப் நம்ம எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நிறைய சாப்பிடுவோம். ஓகே, வெரி நைஸ். அண்ட் இங்கே வந்து நம்ம ஷாப் டைமிங் எப்போதுலேருந்து எப்போ? நம்ம ஷாப் டைம் பார்த்தா ஈவினிங் 5 to 12. ஓகே. அண்ட் துறைப்பாக்கம் தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்கு? இப்போதைக்கு துறைப்பாக்கம் மட்டும் இருக்கு. ஓகே. அண்ட் நம்ம ஷாப்பில் என்னென்ன ஃபுட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்? ஆக்சுவலி நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினி பேன்கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் சூரோ அண்ட் உங்களுக்கு குல்ஃபி ஐட்டம், அதுக்கப்புறம் ஸ்கூப்ல குல்ஃபி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஓகே. புதுசாக இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் டெராமிசோ அண்ட் மில்க் கேக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. சீக்கிரம் க்ராசன்ட் அதெல்லாம் நம்ம புதுசாக இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இப்போ டெராமிசோலாம் நிறைய பேர் அண்ணா நகர் போயிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு எல்லாரும் அண்ணா நகர் போறீங்க டெராமிசோக்காக? ஸோ இப்போ இங்கேயே கிடைக்குது. ஸோ அதனால நம்ம தினமே இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஒரு செஃப் ஹையர் பண்ணி இஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஓகே. சவுதி அரேபியன் செஃப் ஹையர் பண்ணி தெராமிசோ பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷனல் தெராமிசோ. இப்போ அங்கே கூட தெராமிசோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்ஜ் கேக் பண்ணி தராங்க. ஓகே. தெராமிசோ லெகிஸ் ஸ்பீக்கரில் பண்ணுற தெராமிசோ. ட்ரெடிஷனல் ஒன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்கோம். மூவ் ஆகிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. மில்க் கேக் ஸ்டைலிஷியஸாக மில்க் கேக் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஆரம்பிச்சு 2 மாதம் ஆகுது. இங்கே வந்து ஹவுஸ் த ரெஸ்பான்ஸ் அமாங் த பீப்புள்? ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே போய்கிட்டு இருக்கு. பீப்புள் டோன்ட் நோ அபௌட் திஸ். ஓகே. ஸோ போக தான் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக வைரல் ஆக்கிடலாம். அண்ட் இங்கே வந்து லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆஃபீஸ் கார்பரேட் பார்ட்டி இல்லை கெட் டுகெதர் இல்லை மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்து டெரஸ் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை கிட்டி பார்ட்டியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான டெசர்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்களா? மினிமம் ஆர்டர்னா எவ்வளோ சொல்லுவீங்க? ஓகே. ஓகே. அவை அவைலபிள் ஆன் ஆன்லைன் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ? ஓகே. ஓகே. அண்ட் வெரி நைஸ். அண்ட் எனக்காக உங்களுடைய ஒரு டாப் 3 சூப்பர் டூப்பர் செல்லர் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் லோட் அவுட் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே. ஓகே. சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஓகே. அந்த மாதிரி தான் இருக்கும் மினி பேன்கேக்ஸ்லாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா குல்ஃபி நாங்கள் ஸ்பெஷல் குல்ஃபின்னு ஒன்று வச்சிருக்கோம். லைக் நிறைய பேர் மெரினா போறீங்கன்னு நினைக்கிறேன் குல்ஃபி சாப்பிட. ஆமாம். நாகராஜா குல்ஃபி. ஓகே. ஸோ அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஓகே. அப்போ தெரியும் குல்ஃபி எப்படி இருக்கு. ஓகே. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெராமிசோ ஒரிஜினல் தெராமிசோ ட்ரெடிஷனல் தெராமிசோ. தெராமிசோ. ஓகே. தெராமிசோ ரேட் பண்ண ஜஸ்ட் 89 தான். ஓகே. இது ஒரு மினி தெராமிசோ. ஓகே. பண்றதுனால இப்போ மினியா லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. நல்லா மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிக் கேக் ஆர் சம்திங் தெராமிசோ கேக்கும் பண்ணலாம். வெரி நைஸ். ஓகே. நீங்கள் சொல்கிற இந்த 3 லிஸ்ட்டில் வந்து கடைசியாக சொன்ன லான்ச் பண்ணுற தெராமிஸ் தான் ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை இட். அண்ட் அதுக்கு முதல்ல வந்து ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் டு யுவர் டீம்.
அண்ட் 2025 வந்து நீங்கள் வந்து கூடி சீக்கிரம் செகண்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். அண்ட் எல்லாம் இறைவனை வந்து வி ஆர் ப்ரேயிங் லைக் ஃபார் யோர் குட் சக்ஸஸ் ஆன் திஸ் ஜர்னி. ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் நேர்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி தான் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. கொத்தன்னு கூட்டம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து காசி கிரிப்ஸ்னு சொல்லிட்டு நியூ ஓப்பன் பண்ண ஒரு அவுட்லெட் தான் வந்திருக்கேன். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மில்கி ஒயிட் சாக்லேட் கேக் கொடுத்துருக்காங்க. பேர் அதான் மில்கி ஒயிட் சாக்லேட் தானே? மில்க் கேக்கு. ஓகே. இங்கே ஒரு தம்பி இருக்காரு, ஹாலிடேக்கு வந்திருக்காரு. அவரை காமிக்க போகிறதில்ல, இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருக்கான், எனக்கும் தம்பி மாதிரி ஆகிட்டான். சரி ட்ரை பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா செம்ம மஜாவாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வெயில் சும்மா அப்படி அடிச்சுது. இங்கே வந்து உட்காரும்போது சும்மா கதன்னு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இவங்க கொடுத்துருக்குற அந்த மில்க் கேக் சாப்பிடும்போது ஒரு பால்கோவா வந்து பாலில் முக்கி எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கும், நல்ல சில்லுன்னு அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யூ வில் ஃபால் இன் லவ் வித் திஸ். செகண்டாக வந்து எனக்காக ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்தாலும் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரமிசு இதுதான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கும்போது கேக்கை வந்து கப்புக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. தெரியுதுங்களா? டேய் ஐஸ்கிரீம் ஆடாது? ஐஸ்கிரீம் கிடையாது, கேக்கா? ஐஸ்கிரீம் மட்டும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குதானா? திரமிசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் க்ரீமி, மேலே வந்து சாக்லேட் கண்டென்ட் போட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. லிட்டலாக வந்து நாக்கில் மெல்ட் ஆகுதுடா. ஃபைனலி இது வந்து நம்ம ட்ராவல் வித் கார்த்திக்கில் வந்து ரீசெண்டாக வந்து இது ட்ரெண்டிங்கில் இருக்கு. என்னன்னு தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு கப்பில் வந்து ஸ்ட்ராபெரி போட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் டாப்பிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்ட் எபிசோடில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். ஆனால் இங்கே என்னென்னா ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக ப்ரௌனி யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு சொல்கிறேன் கரெக்டானு சொல்லுவேன்னா கரெக்டாக இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன். ரெக்கார்டிங் போய்ட்டுருக்கு. நான் சாப்பிட்ற இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பேர் கரெக்டாக? டேஸ்ட்டு கேட்டிங்கன்னா ப்ரௌனி நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அது கூட சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஓகே. கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ப்ரௌனி வந்து செம்ம மெல்ட் ஆகும்போது அந்த சாக்லேட் சிரப் கூட அந்த ஜெம்ஸை கடித்து சாப்பிடும்போது செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. கரெக்டாக? இது வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய பசங்களோட சின்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? அது எல்லாத்துக்குமே கரெக்ட்னு சொல்கிறாரு. இல்லை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது கூட வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி குல்ஃபி போட சொல்லி கொடுத்தேன். சும்மா வேறு ரகமாக மஜாவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரியவங்களோட சின்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா அண்ட் நீங்கள் வந்து நம்ம ஓஎம்ஆர்க்கு வந்தீங்கன்னா ஆன் எனி டே ஸோ ஸ்பெஷலாக வந்து ஈவினிங் ஒரு 5 to 10 இல்லை 5 to 11:30 வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம காசி கிரிப்ஸ் வாங்க. இங்கே இருக்கிற டெசர்ட்டில் உங்களுக்கு என்ன டெசர்ட் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்ம பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சதுன்னு அதே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். See you all in the next video. This is your உங்கள் நண்பன் கார்த்திக் signing off. Take care. Bye.